அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து இன்று 270வது வசனத்தை கவனிப்போம். அடுத்து மீண்டும் செலவழித்தலை அல் குர்ஆன் வலியுறுத்துகிறது. நீங்கள் என்ன செலவு செய்தாலும் என்ன நேர்ச்சை வைத்தாலும் இறைவன் அதனை அறிகிறான். அறியாமைக்காரர்களுக்கு உதவியாளர் யாரும் இலர். வசனம் 270. மனிதர்கள் எதனை செய்துவிட்டாலும் அதனை இறைவன் அறிகிறான். நேர்ச்சைகள் என்ற வகையில் அவர்கள் உருவாக்கிக் கொள்ளும் செலவினங்களையும் அவன் அறிகிறான். இறை பார்வை தன் மீதிருக்கிறது என உணரும் போது மனிதன் உலோபித்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். முகஸ்துதியை விட்டும் ஒதுங்குகிறான். பண்பாட்டுடன் தர்மம் செய்ய முற்படுகிறான். நற்செயல்களை நாடி நேர்ச்சை வைக்கிறான். அத்தோடு நான் செய்யும் எல்லா தர்மங்களையும் நேர்ச்சைகளையும் இறைவன் அறிந்து கூலி கொடுக்கின்றான் என உணரும் போது மனிதன் நான் நல்லதையே தெரிவு செய்ய வேண்டும் என்று உணர்வான். இறைவன் கொடுத்த அருளுக்கு நன்றி செலுத்தி தர்மம் செய்வது ஓர் உயர்ந்த நீதி, நேர்மை. அவ்வாறின்றி கொடுத்த அருளை பதுக்கி வைத்துக் கொள்ளும் போக்கு அநீதியானது என்பதில் சந்தேகமில்லை. தனக்கு இறைவன் புரிந்த அருளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்காதிருப்பதும் சமூக நலன்களுக்கு செலவழிக்காதிருப்பதும் இன்னோர் அநீதியாகும். அத்தகைய அநீதி அநியாயங்கள் இழைப்போருக்கு மறுமையில் உதவி செய்ய யாரும் கிடைக்க மாட்டார்கள் என்ற உண்மையை இறுதியாக இவ்வசனம் உறுதிப்படுத்தி கூறுகிறது. அடுத்து செலவழிக்கும் முறை பற்றி முன்னைய வசனங்களில் தொடரில் அல் குர்ஆன் பின்வருமாறு விளக்குகிறது. நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக செய்தால் அது சிறந்ததே ஆகும். அவ்வாறு தர்மம் செய்கையில் அதனை மறைமுகமான முறையில் அமைத்து ஏழைகளுக்கு கொடுப்பீர்களாயின் அது உங்களுக்கு சிறந்ததாகும். நீங்கள் செய்த தீமைகளை இறைவன் அழித்து விடுகிறான். இறைவன் நீங்கள் செய்பவற்றை ஆழ்ந்து அறிகிறான். வசனம் 271. முகஸ்துதியின்றி இறைவனுக்காகவென்றே தர்மம் செய்தலே தர்மத்தின் அடிப்படையாகும். அந்த தர்மம் செய்தல் மறைவாகவும் இருக்க முடியும், பகிரங்கமாகவும் அமைய முடியும். இந்த வகையில்தான் இங்கு தர்மத்தை பகிரங்கமாக செய்தலும் சிறந்த செயலே என்று இறைவன் கூறுகிறான். அதாவது தர்மத்தை பகிரங்கமாக செய்தல் குற்றமோ பாவமோ அல்ல, அது அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, சிறந்த செயலும் கூட என்று இவ்வசனம் உணர்த்துகிறது. அதிகமான அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் சுன்னத்தான கட்டாயமற்ற தர்மங்கள் இரகசியமாக செய்யப்படுவதே சிறந்தது என்றும் கட்டாய தர்மங்கள் பகிரங்கமாக செய்யப்படலே பொருத்தம் என்றும் கருதுகின்றனர். கட்டாயமான தர்மத்தை பகிரங்கமாக செய்தல் இஸ்லாத்தின் சமூக ரீதியான தோற்றத்தை வெளிப்படுத்தி காட்டியதாக அமையும். எல்லோரும் கடமையான தர்மத்தை மறைத்தால் அது இஸ்லாத்தில் ஒரு பகுதி நடைமுறையில் காணப்படவில்லை என்ற தோற்றத்தை காட்டும். இந்த வகையில் கடமையான தர்மங்களை பகிரங்கமாக செய்தல் சிறந்ததாகிறது. கடமையற்ற தர்மங்களையும் பகிரங்கமாக செய்ய முடியும், ஆனால் அவற்றை இரகசியமாக செய்வதே சிறந்தது என்ற கருத்தையே இவ்வசனம் குறிக்கிறது. குறிப்பாக ஏழைகளுக்கு கொடுத்தல் என்ற செயற்பாடாக அது காணப்படும் போது இரகசியமாக அமைதலே ஏழைகளின் உணர்வுகளை மதிப்பதாக அமையும். இந்த வகையில் பகிரங்கமாக செய்வதை விட இரகசியமாக செய்வதே சிறந்தது என்பதை இந்த வசனம் அவ்வாறு தர்மம் செய்கையில் அதனை மறைமுகமான வகையில் அமைத்து ஏழைகளுக்கு கொடுப்பீர்களாயின் அது உங்களுக்கு மிகச்சிறந்ததாகும். நீங்கள் செய்த தீமைகளை இறைவன் அழித்து விடுகிறான் என கூறுகிறது. உண்மையில் பகிரங்கமாக தர்மம் செய்தாலோ தர்மம் செய்தலை மூடி மறைத்து இரகசியமாக செய்தாலோ மனித உள்ளத்தின் உண்மை நிலையை ஆழ்ந்தறிபவன் இறைவனே ஆவான். அதற்கேற்பவே அவன் கூலி கொடுக்கிறான். அக்கூலி தீமைகளை அழித்துவிடலாக அமைகிறது. அதாவது மனிதன் இழைக்கும் பாவங்களை அழிப்பதில் தர்மத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்குள்ளது என இவ்வசனம் விளக்குகிறது. இந்த வசனத்தில் ஏழைகளுக்கு என பொதுவாக வந்துள்ளது. எனவே இது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆகிய இருசாராரையும் குறிக்க முடியும். இக்கருத்தையே அடுத்த வசனம் மேலும் தெளிவாக சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.